அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். டுடே இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூடு, நம்மளுடைய அணுகுமுறையுடைய முக்கியத்துவம் இல்லையா. இந்த டாபிக் ஏன் அப்படின்னா, இந்த டாபிக் நம்ம செய்கிற தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். காரணம், நம்ம கஸ்டமரை இல்லை நம்மளுடைய ப்ராஸ்பெக்டை, நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸை நம்ம சந்திக்கும்போது நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், நம்மளுடைய அணுகுமுறையோட முக்கியத்துவம் என்ன, எந்த மாதிரி அணுகுமுறையாக இருந்தால் நம்மளுடைய கஸ்டமரை, நம்மளுடைய ப்ராஸ்பெக்டை ஈஸியாக நம்மளுடைய பார்ட்னர்ஸாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம்தான் இந்த ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட்டில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஆட்டிடியூடில் 2 ஆட்டிடியூட் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, இன்னொன்று நெகட்டிவ் ஆட்டிடியூடு. அதாவது பாசிட்டிவான அணுகுமுறை, நெகட்டிவான அணுகுமுறை, 2 அணுகுமுறையில் இருக்குது. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பாசிட்டிவான அணுகுமுறை, நம்ம பாசிட்டிவான ஆட்டிடியூடாக இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல குவாலிட்டிஸ் என்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி. நம்பர் ஒன் என்ன? இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ் நம்மளுடைய செயல்திறன் இல்லையா. ப்ரொடக்டிவிட்டி நம்மளுடைய உற்பத்தி திறன் சொல்லுவாங்க. அது இன்க்ரீஸ் ஆகும். நம்மக்கிட்ட ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு ஆர்வத்தோடு நம்ம வேலை செய்வோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும்போது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, டெவலப்ஸ் டீம் ஒர்க் ஸ்கில்ஸ். டீம் ஒர்க் ஸ்கில்ஸ்னால் நம்ம டீமாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டீம் ஒர்க்கினுடைய ஸ்கில்ஸில் டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கக்கூடியவங்கள தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரும்புவாங்க. அவங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால் உங்களுடைய டீம் ஒர்க்குடைய டெவலப்மெண்ட்டு கூட இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு மூலமாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது, இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி. உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய தரம் இம்ப்ரூவ் ஆகும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால். அப்போ குவாலிட்டின்ற மீன்ஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம மாற்றம், நம்மளுடைய ட்ரெஸ் கோட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால். 4வது, குட் ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட, நல்ல பாசிட்டிவோட அணுகுமுறையில் நீங்கள் அவங்கள அணுகுனீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக மாறும். 5வது, குட் கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் கூட டோட்டலாகவே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் உங்களுடைய கேரக்டர் கூட ஒரு குட் கேரக்டர் பர்சனாக நீங்கள் மாறுவீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்மளுடைய தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸாக இல்லையா? பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளுக்கும், பிஸ்னஸ் மேனுக்கும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கும் இல்லை, அது இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய மிக முக்கியமான மைண்ட் செட்டாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸுன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழிலுக்கு நம்ம தொழிலுக்கு அது முக்கியத்துவம் அல்லாத ஒரு விஷயம். அதனால் நம்ம அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடை நமக்கு அப்படி ஒரு வேளை நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை உடனடியாக நம்ம என்ன பண்ணிடணும், அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு மாறணும். ஓகே, அப்போ நெகட்டிவ் ஆட்டிடியூடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அது இருந்தால் மாற்றிக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், அதை பற்றி யோசிக்க வேணாம். ஓகே, இப்போ நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரஸ்ட்ராக்ஷன்னா மனக்கசப்பு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மனக்கசப்போடவே இருப்பாங்க. எதுனாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இது இருக்காது, ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இது நமக்கு என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, டிஸ்கஸ்டிங், வெறுப்பாக்கும். நம்மளுடைய
நம்மளை வந்து நமக்கு எது செஞ்சாலும் வெறுப்பு வரும். நம்ம யார் நம்ம டீமில் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணாலும் வெறுப்பு வர ஆரம்பிக்கும். இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் நம்ம கூட இருக்கக்கூடிய தவறே செஞ்சாலும் கூட அவங்கள நம்ம வெறுப்பு வராத பாரு தான் நம்ம என்ன பண்ணணும். இது ஒரு டீம் ஒர்க் இல்லையா? அப்போ டீம் ஒர்க்குன்னு சொல்லும்போது நம்ம இந்த ஆட்டிடியூடு நமக்கு இருக்கவே கூடாது, வெறுப்பு தன்மை இருக்கக்கூடாது. அடுத்தது 3வது மீனிங்லெஸ் லைஃப். அதாவது நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை கூட அவங்க அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறும். அவங்களுடைய லைஃப் என்ன லைஃப் இது, என்ன வாழ்க்கை, நிறைய பேர் சொல்கிறீங்களா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. அதாவது நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தாலும் தெரியும், அவங்க வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும். வாழ்க்கையே ஒரு போரான விஷயமா இருக்குது, வாழ்க்கையே ரொம்ப எதுக்கு தான் இந்த பிறப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறது மாதிரியான ஒரு ஃபீலோடு இருப்பாங்க. அவங்க வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடு உள்ளவங்க. அந்த மாதிரி நபர்கள் இருந்தாலும் சரி, நமக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் சரி, அதை உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், அதை மாற்றணும். நமக்கு வந்து நம்ம தொழிலுக்கு அது வந்து சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். ஓகே. 4 ஹெல்த் வில் டிட்டரியேட். அதாவது உடல்நிலை சீர்கெடுதல். நெகட்டிவ் ஆட்டிடியூடு உள்ளவங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். காரணம், உடல்நிலை கூட அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடு வந்து என்ன பண்ணுது, அது வந்து சீர்கேடாக்குது. அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூடுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நெகட்டிவ் ஆட்டிடியூடு, அணுகுமுறை நெகட்டிவாக நம்ம சிந்திக்க உடல் உறுப்புகளுக்கு வரைக்கும் அது என்ன ஆகுது, அது வந்து ப்ராப்ளமாக மாறுது. நாளைக்கு பெரிய பிரச்சனைகள், உடல் ரீதியிலே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவும் நமக்கு வேண்டாம். 5வது மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். நீங்கள் நெகட்டிவ் ஆட்டிடியூடு உள்ளவங்களுக்கும் சரி, நெகட்டிவான ஒரு சிந்தனை நமக்கு வரும்போது மனது அழுத்தம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் பல நோய்களுக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடு உள்ளவங்களுக்கும் சரி, நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருந்தால் இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவும் நமக்கு என்ன இல்லை, நம்ம தொழிலுக்கு அது தேவையில்லை. அப்போது நெகட்டிவ் ஆட்டிடியூடு வந்து நம்ம நிச்சயமாக என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருப்போம். பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்மளுடைய டீமையும் நம்ம கூட வரக்கூடிய பார்ட்னர்களையும் நெருங்குவோம். அந்த அணுகுமுறையோடு அவங்கக்கிட்ட அந்த அணுகுமுறையை செயல்படுத்துவோம். நிச்சயமாக நம்மளும் ஜெயிக்கலாம், அவங்களையும் ஜெயிக்க வைக்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான சில நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் இருந்தால் அதை சொல்லி கொடுத்து அவங்களையும் அதை புரிய வச்சு அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு கொண்டு வாங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளால் நம்ம டீமில் வந்து உருவாக்க முடியும். ஓகே, இன்றைக்கி டுடே இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.